சென்னை பல்லவரத்த சேர்ந்த செல்வகுமார்ன்ற ஒரு நபர். அவருக்கு வந்து 25 வயசு ஆகுது. அவரு திண்டிவனத்த சார்ந்தவரு. அவரு அங்கருந்து இங்க சென்னைக்கு வந்து பல்லவரத்துல ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட்லலாம் வந்து ஜல்லி கொட்டுற வேலை இருக்கும்ல, அந்த மாரியான ஒரு வேலைய செஞ்சுட்டு இருந்திருக்காரு. அவரு பல்லவரத்திலேயே ஒரு வீடு எடுத்து தங்கியும் இருந்திருக்காரு. அதே ஏரியாவ சேர்ந்த ரீனான்ற ஒரு நபர், அவங்களுக்கு வந்து 24 வயசு ஆகுது. அவங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி, அவங்க புருஷனோட வந்து அவங்க சேர்ந்தும் வாழல. அந்த மாரியான ஒரு நபர் வந்து அவங்களுக்கும் செல்வகுமாருக்கும் வந்து ஒரு தொடர்பு ஏற்பட்டு, அவங்க 2 பேரும் வந்து ரிலேஷன்ஷிப்லயும் இருந்திருக்காங்க. அப்போ அ அந்த ரிலேஷன்ஷிப்போட உச்சகட்டத்துல அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க 2 பேருமே வந்து தனியா ஒரு வீடு எடுத்து 2 பேருமே தனியா வாழ்ந்தும் இருக்காங்க. அப்போ ரீனாவோட ஃப்ரெண்டான ரச்சிதாவ வந்து ரீனா வந்து செல்வகுமாருக்கு வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அவங்க 2 பேருமே வந்து ஃபர்ஸ்ட்டு ஃப்ரெண்டா இருந்திருக்காங்க. இப்படியே போயிட்டு இருந்த காலகட்டத்தில வந்து என்ன ஆயிருக்குன்னா, இவங்க 2 பேருக்குள்ள வந்து ஒரு பழக்கம் ஏற்பட்டிருக்கு. ரீனாக்கு தெரியாம வந்து ரச்சிதாவும், செல்வகுமாரும் மீட் பண்றதாகவும், அவங்க 2 பேரும் தனிமையில வந்து உல்லாசமா இருக்கிறதாகவும், இந்த மாரியான விஷயங்கள் நெறைய வந்து போயிட்டு இருந்திருக்கு. இந்த விஷயம் வந்து ரீனாக்கும் தெரிய வந்திருக்கு. அவங்க என்ன நெனச்சிருக்காங்க, சரி நம்ம ஃப்ரெண்ட் தானே, நம்ம லவ்வர் தானே அப்படின்னு நெனச்சு இந்த விஷயத்த வந்து பெருசா வந்து அவ்வளவா கண்டுக்கல. ஏன்னா அவங்க வந்து தனியா மீட் பண்ணிக்கிறாங்க. வேற எதுவும் தப்பா இருந்திருக்காது அப்படின்ற மாரி தான் நெனச்சிருந்திருக்காங்க. இவங்க 2 பேருக்குள்ள இருந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு தப்பான ரிலேஷன்ஷிப்பா இருந்திருக்கு அப்படின்றது வந்து ரீனாக்கு தெரிய வந்திருக்கு. அப்ப வந்து ரீனா இத பத்தி கேட்கறதுக்குள்ள அவங்க 2 பேருக்குள்ள நெறைய விரிசல்கள் வந்து ரீனாக்கும், ரச்சிதாக்கும் வந்து நெறைய விரிசல்கள் வந்து இத பத்தி அவங்க பேசாமயே இருந்திருக்காங்க. இதோட விளைவா என்ன ஆயிருக்குன்னா, ரச்சிதாவும், செல்வகுமாருக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் வந்து கொஞ்சம் முத்தி போயி, இவங்க 2 பேரு கல்யாணமும் பண்ணியிருக்காங்க. கல்யாணமும் பண்ணி தனியா வாழ்ந்திருக்காங்க. அப்போ சரி ஓகே, நம்ம எவ்வளவு நாள் தான் நம்ம ஃப்ரெண்ட் கிட்ட பேசாம இருக்கிறது, நம்ம பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, ரீனாவும், ரச்சிதாவும் வந்து பேசவும் ஆரம்பிச்சுடுறாங்க. பேசவும் ஆரம்பிச்சுட்டு, இவங்க 2 பேரும் தனி குடித்தனம் செல்வகுமாரும், ரீனாவும் தனி குடித்தனம் வாழ்ந்துட்டு இருக்காங்கல்ல. அப்ப இது மாரி போயிட்டு இருக்க சமயத்துல, என்ன ஆகுதுன்னா, ரீனாக்கு அதே தெருவுல இருக்கிற அ அலெக்ஸ்ன்ற ஒரு பையனோட வந்து ஒரு பழக்கம் ஏற்படுது. அந்த பையன் மூலியமா வந்து அந்த பையன ஏற்கனவே இதே விஷயத்த தானே வந்து ரச்சிதா வந்து ப ம ஐ மீன் ரீனா வந்து ஃபர்ஸ்ட்டே பண்ணாங்க. அவங்க ஃப்ரெண்ட வந்து இன்னொருத்தவங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றது. அதே மாதிரி அலெக்ஸுக்கு வந்து ரச்சிதாவையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த விஷயம் வந்து செல்வகுமாருக்கு புடிக்கல. "நீ பண்றதெல்லாம் தப்பா இருக்கு." அப்படின்ற மாதிரி அவங்கள வந்து வார்னும் பண்ணியிருக்காங்க. ஆனா அவங்க அந்த பேச்செல்லாம் கேட்காம, ரீனா கூட சேர்ந்துட்டு, அவங்க வந்து இந்த மாரி பசங்களோட வந்து சேர்ந்து சுத்துறது, பசங்களோட வந்து ஹோட்டல்ல ரூம் எடுத்து தங்குறதுமான வேலைகள் வந்து நெறைய போயிட்டு இருந்திருக்கு. அப்ப இதெல்லாம் பார்த்து வந்து செல்வகுமாருக்கு ரொம்ப கோவம் வந்து, அவர் வந்து வீட்ட விட்டே போயிட்டு இருக்காரு. "நீங்க என்னவோ பண்ணிட்டு போங்க" அப்படின்ற மாரி ஒரு கோவத்துல வந்து அவரு வீட்ட விட்டே போயிட்டு இருக்காரு. இது வந்து இன்னும் ரீனாக்கும், ரச்சிதாக்கும் ரொம்ப வந்து அவங்க வந்து நெறைய வேலைகள செய்யறதுக்கு வந்து இன்னும் ஈஸியான ஒரு வேவ வந்து ஏற்படுத்தி குடுத்த மாரி ஆயிடுச்சு. அப்ப என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்ப இவரும் இல்லல்ல. அப்போ அவங்கள அந்த அலெக்ஸ்ன்றவர வந்து வீட்டுக்கு கூப்ட்டு, அவரு கூட உல்லாசமா இருக்கிறதா இருக்கட்டும், இல்ல அலெக்ஸோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்திருக்காரு. அந்த பையனுக்கு வந்து 17 வயசு தான் ஆகுது. ஆனா 17 வயசு ஒரு சின்ன பையன் கூட பார்க்காம, அந்த பையன் கூடயும் வந்து ஒரு தவறான ஒரு ரிலேஷன்ஷிப்ல வந்து இவங்க இருந்திருக்காங்க. அப்போ இந்த மாரி போயிட்டு இருந்த சமயத்துல வந்து செல்வகுமாருக்கு இந்த விஷயம் தெரிய வந்திருக்கு. ஏன்னா, அவங்க முன்னாடி இருந்த வீட்ல தானே இவங்க இந்த மாரியான வேலைகள்லாம் பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்க வீட்டு பக்கத்துல இருந்தவங்க வந்து செல்வகுமார் கிட்ட இந்த மாரி சொல்லியிருக்காங்க. இந்த மாரி உன்னோட வைஃப் வந்து இந்த மாரியான வேலைகள்லாம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. அப்ப செல்வகுமார் வந்து ரச்சிதாக்கு வந்து கால் பண்ணி, "நீ பண்றதெல்லாம் தப்பா இருக்கு. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்ணிக்கோ" அப்படின்ற மாரி வார்ன் பண்ணியிருக்காங்க. ஆனா, அவர் வார்ன் பண்ணியுமே வந்து இவங்க வந்து இந்த விஷயத்த ஸ்டாப் பண்ணாம, இத வந்து ப்ரொலாங் பண்ணியிருக்காங்க. இது வந்து செல்வகுமாருக்கு இன்னும் கோவம் வந்து ஒரு நாள் என்ன பண்ணியிருக்காருன்னா, கரெக்ட்டா 15ஆம் தேதி அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவர் வந்து குடிச்சுட்டு ரச்சிதாக்கு ஃபோன் பண்ணி அவங்கள வந்து தவறான வார்த்தைகள வச்சு அ அவங்கள திட்டினதாகவும், அப்போ அவங்க ரச்சிதா கூட இருந்த அந்த 17 வயது பையன் வந்து என்ன பண்ணியிருக்கான், "நீ வந்து ஒரு பெரிய ஒரு ஆளா இருந்தா நேர்ல வாடா" அப்படின்ற மாரி அவன மிரட்டினதாகவும், செல்வகுமார் என்ன பண்ணியிருக்காரு, "சரி நான் நேர்ல வரேன். நீயும் வா" அப்படின்ற மாரி வந்து கூப்ட்டுருக்காங்க. அப்ப என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த ரீனா, ரச்சிதா, அந்த 17 வயது பையன், அந்த ஆலெக்ஸ் இவங்க எல்லாருமே பக்கத்துல இருக்க அம்பாள் நகர் பார்க்ல வந்து செல்வகுமார வர வச்சு, இவங்க போகும்போதே வந்து ரச்சிதாவும், ரீனாவும் பிளான் பண்ணி தான் வந்து கத்தியும் கையோட எடுத்துட்டு போயிருக்காங்க. அங்க போன இடத்துல என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அ ஏற்கனவே வந்து செல்வகுமார் வந்து குடிச்சிருந்திருக்கார்ல, அவர கீழ தள்ளி விட்டு, ரச்சிதா வந்து அவரோட மூஞ்சிலயும், கை கால்லயும் வந்து நெறைய அந்த கத்திய வச்சு வந்து கீறுன மாரியான நெறைய தடயங்கள் வந்து இருந்திருக்கு. இது மட்டும் இல்லாம இதோட உச்சகட்டமா செல்வகுமாரோட ஆணுறுப்பையும்,
வந்து அறுத்திருக்காங்க. இது எவ்ளோ கேவலமான ஒரு செயல். இந்த மாரி நெறைய விஷயங்கள் பண்ணிட்டு, அவர் வந்து அந்த இடத்திலேயே விட்டு அவர் கதற கதற அவர் கத்துவார்ல்ல. ஏன்னா, அம்பாள் நகர் பார்க்ல வந்து எப்பவுமே நைட் சமயத்துல வந்து ஒரு எந்த விதமான ஒரு ஆள் நடமாட்டமும் இல்ல. அதனால தான் பிளான் பண்ணி அவர அங்க வர வச்சு இந்த மாரியான ஒரு செயல வந்து அவங்க நடத்தியிருக்காங்க. அவர் வந்து வலியில துடிதுடிச்சுட்டு இருக்கிறாரு. இவங்க அங்க இருந்து அவர அந்த மாரி ஒரு நிலைமையில அவர விட்டுட்டு, அவங்க அந்த இடத்த விட்டு கிளம்பியும் போயிட்டு இருக்காங்க. அப்போ அவரு வழியில துடிச்சுட்டு இருக்க அந்த சத்தத்த கேட்ட பக்கத்துல ட்ரெஸ்பாசர்ஸ்லாம் ஐ மீன் நடக்கிறவங்கலாம் இருப்பாங்கல்ல. அவங்கலாம் வந்து இந்த சத்தத்த கேட்டுட்டு, அ பார்க்குள்ள வந்து பார்க்கும்போது தான் இந்த பையன் இந்த மாரி ஒரு ரத்த வெள்ளத்துல இருக்கிறத வந்து அவங்களால பார்க்க முடியுது. அப்ப பக்கத்துல இருந்து வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல இன்ஃபார்ம் பண்ணிட்டு, அங்க இருந்து வந்து அந்த பையன வந்து ஹாஸ்பிட்டலுக்கும் வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹாஸ்பிட்டல்ல ஷிஃப்ட் ஆகி அந்த பையனுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டும் போயிட்டு இருந்திருக்கு. அப்ப இத பத்தி வந்து செல்வகுமாரோட ஃப்ரெண்ட் கிட்ட விசாரிக்கும்போது, "என்ன ஆச்சு? யார் இத பண்ணியிருப்பா? அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா?" அப்படின்னு கேட்கும்போது, செல்வகுமாரோட ஃப்ரெண்ட் வந்து சொல்லியிருக்காரு. இந்த மாரி ரச்சிதாவும் இவங்களும் வந்து இந்த மாரி கல்யாணம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அவன் வீட்ட விட்டு கிளம்பும்போதே, இந்த மாரி ரச்சிதாவ பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து கிளம்புனான். அப்போ இவங்க தான் இத பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாரியான ஒரு துப்பம் வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்த விசாரணைக்கு ஏற்ப வந்து ரச்சிதாவையும், ரீனா இவங்க எல்லாரையும் கூப்ட்டு வந்து விசாரிச்சிருக்காங்க. விசாரிக்கும்போது அவங்க தான் பண்ணேன்ற மாதிரியான விஷயமும் வந்து விசாரணையில வந்து தெரிய வந்திருக்கு. அப் இதனால வந்து என்ன தெரியுதுன்னா, வந்து ஒரு பிளான்ட் எக்ஸிகியூஷன். இது இவங்க மட்டும் இது பண்ணணும்னு நெனைக்கல. இவங்க வந்து அந்த 17 வயது பையன், அப்புறமா அந்த ஆலெக்ஸ் இவங்க எல்லாரையுமே வந்து இதுல இன்வால்வ் பண்ணி இந்த மாரியான ஒரு பிளான்ட் எக்ஸிகியூஷன வந்து அவங்க நடத்தியிருக்காங்க. இப்போ அந்த பையனுக்கு வந்து அந்த இடத்துல அ ட்ரீட்மெண்ட் போயிருந்துமே கூட, அந்த பையன் ட்ரீட்மெண்ட் பலனின்றி அந்த பையன் இறந்தும் போயிடுறான். இது வந்து ரொம்ப துயரமான ஒரு சம்பவம் தான். ஃபர்ஸ்ட்டு எதுக்கு இந்த மாரி தேவையில்லாத பழக்கம்? ம். ஒரு தப்பான விஷயம் நீ பண்ணிட்டு இருக்க அப்படின்றத தான் வந்து செல்வகுமாரும் வந்து சொல்லியிருக்காரு. அதுக்குன்னு செல்வகுமார் வந்து அவரும் வந்து தவறான செயல்கள் நெறைய பண்ணியிருக்காரு. ஏன்னா முன்கூட்டியே வந்து ரீனாவோடையும் ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காரு. ரீனா மூலியமா தான் ரச்சிதாவ தெரிஞ்சிருக்கு. ரச்சிதா கூடயும் அதுக்கப்புறம் ரிலேஷன்ஷிப் ஆகி அதுக்கப்புறம் கல்யாணத்துல போய் முடிஞ்சிருக்கு. ஸோ மாத்தி மாத்தி இந்த மாரியான விஷயங்கள் நடந்திருக்கு. ஒரு தவறான ஒரு நட்பு நம்மள எந்த மாரியான ஒரு இடத்துல கூட்டு போய் நிறுத்தும் அப்படின்றதுக்கு வந்து இந்த இன்சிடென்ட் வந்து ஒரு ஒரு லெசனா இருக்கும். அண்ட் நம்ம எல்லாருமே நம்ம வாழ்க்கையில நம்ம என்ன பண்ணாலுமே வந்து ரொம்ப யோசிச்சு பண்ணணும். இல்லன்னா, அது நம்மள மட்டும் இல்ல, நம்ம யார் கூடலாம் நம்ம பழகுறோமோ, அவங்களுக்கும் வந்து அது ரொம்ப பாதிக்கும். நம்மளுக்கு யாரு தான் வந்து ஒரு தப்பான கைடன்ஸ் குடுத்தாலும், எது தப்பு, எது கரெக்ட் அப்படின்றத வந்து யோசிக்கிறதுக்கான பக்குவம் நம்மள்ல எல்லாருக்குமே கண்டிப்பா வேணும். எக்காரணத்த கொண்டும் யார் ஒருத்தர் பண்ற ஒரு தவறான செயலுக்கும் வந்து நம்ம எப்பவுமே வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி, அவங்க கூட நம்ம சப்போர்ட்டிவா நிக்கிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஹோப்ப வந்து எப்பவுமே குடுக்கவே கூடாது. அது இந்த மாரியான ஒரு சம்பவத்துல தான் போய் முடியும். இப்போ அந்த ரீனா, ரச்சிதா, அலெக்ஸ் இவங்களுக்கு மட்டும் இல்லாம அந்த 17 வயது சிறுவன் அவனுக்கும் இது வந்து தேவையில்லாத ஒரு விஷயம் தான். இந்த மாரியான விஷயங்கள் ஃபியூச்சர்ல நடக்கக்கூடாது. அண்ட் இந்த விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னு தெரியாத உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவ நீங்க ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் வேற எதனா விஷயத்த பத்தி நான் பேசணும்னு நீங்க நெனச்சீங்கன்னா, நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். இல்லன்னா என்னோட பெர்சனல் ஹேண்டிலான காயு மேடின்ற இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட்க்கு நீங்க எனக்கு பெர்சனலா டிஎம்மும் பண்ணலாம். நான் கண்டிப்பா அத பத்தி எடுத்து பேசுவேன். நான் போடுற கன்டென்ட் எல்லாமே உங்களுக்கு உடனே வந்து சேரணும்னா, சப்ஸ்கிரைப் பட்டன வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற கன்டென்ட் எல்லாமே உங்களுக்கு உடனே வந்து சேரும். தேங்க் யூ.